எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் மகி திருமணி இயக்கத்துல நம்ம தல அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்க விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனா படத்தை முடிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாதிரி இது வரைக்கும் தெரியல. எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ முடிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. ஏதோ அடுத்த வாரம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த விடாமுயற்சி படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம தல அஜித் ஒரு படம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த படத்துல வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு கால் உடஞ்சு போச்சு, கை உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதை பப்ளிசிட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்வு இந்த விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பிலுமே நடந்திருக்காமா. அதாவது போன வருடம் நவம்பர் மாதம் நடந்த ஒரு விஷயத்த இப்ப எதுக்கு அதை ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒண்ணுமே யாருக்கும் புரியல. ஏன்டா இப்ப நடந்து இப்பயே அதை வெளியே வந்துச்சுன்னா அது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நவம்பர் மாசம் நடந்தது எதுக்கு இப்ப தேவையில்லாம இது ஒரு அப்டேட் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க தெரியல. சரி, எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லல, எந்த அப்டேட் நம்ம கிட்ட இல்ல, இதையா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணாங்க போல இருக்கு. போன வருடம் நவம்பர் மாதம் நம்ம அஜித் அவர்கள் ஸ்டன் மாஸ்டரோட கார் ஸ்டன்ஸ் பண்ணும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து அவருக்கு சில பல காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தல அஜித் மட்டும் இல்லாம அவரு கூட அந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆரோவுமே இருந்திருக்காப்புல. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீடியோ கிளிப்ல இருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க. உண்மையான ஸ்டன்ஸ் தான், ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை பண்ணியிருக்காப்புல, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இதையே இப்ப நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்றதுதான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. மேபி இந்த தகவல் வெளியே வந்து இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்லி அப்போ அதை சொன்னா நல்லா இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நாங்க பண்ணி படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட, நாங்க படம் பண்ணிருக்கோம் போய் பாருங்கப்பா, உங்களுக்கு பிடிச்சா ஓகே, நீங்க கொடுக்குற காசுக்கு இந்த படம் ஒர்த்தா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த படத்தை கொண்டு வந்தா அதான் நேர்மையா இருக்கும். ஆனா நாங்க இப்படி எல்லாம் பண்ணோம், எங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்கு அப்படின்றத அதை ஒரு பப்ளிசிட்டியா யூஸ் பண்ணி எனக்கு என்னமோ தவறப்படுது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஆனா தலைக்கு ஒன்றும் ஆகல, ஸோ அது சந்தோஷமான விஷயம் தான். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காப்ல. இதில் எதிர்பாராம ஏன்னா தப்பா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்களே வச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது குறிப்பா அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் டூப் எதுவுமே யூஸ் பண்ணல, தலையே அவரே ஓனா பண்ணாப்ல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரிஸ்கான ஷாட்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கு, பயங்கரமான ஸ்டன்ட்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தகவல்லாம் வந்திருக்கேன். கண்டிப்பா மகி திருமணி ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லோருக்கும்